வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். HMPV தொற்று குறித்து மக்கள் பீதியடைய வேண்டாம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா தெரிவித்துள்ளார். சீனாவில் கடந்த 2019 உருவான கொரோனா தொற்று உலகம் முழுவதும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. தற்போது சீனாவில் புதிதாக பரவிய HMPV தொற்று கர்நாடகா, குஜராத் மாநிலங்களில் கண்டறியப்பட்டது. இந்நிலையில் இந்த வைரஸ் புதிய வகை தொற்று இல்லை என்றும் வைரஸ் தொற்று பாதிப்பு குறித்து சுகாதாரத்துறை தீவிரமாக கண்காணித்து வருவதுடன் முன்னெச்சரிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் JP நட்டா தெரிவித்துள்ளார். HMPV தொற்று குறித்து அச்சப்பட தேவையில்லை என்று உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள எக்ஸ் தள பதிவில் HMPV தொற்று அறியப்பட்ட ஒன்றுதான் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் சளி, காய்ச்சல் இருக்கும்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முகக்கவசம் அணிவதுடன் மக்கள் அதிகம் கூடும் இடங்களை தவிர்ப்பதுடன் மருத்துவரின் பரிந்துரையை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். HMPV தொற்று பாதிப்பின் எதிரொலியாக கர்நாடகாவில் முகக்கவசத்தை அம்மாநில அரசு கட்டாயமாக்கியுள்ளது. 2019 ஆண்டு சீனாவில் பரவிய கொரோனா தொற்று உலகளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய நிலையில் தற்போது HMPV என்று அழைக்கப்படும் ஹியூமன் மெட்டா நியூனோ வைரஸ் தொற்று பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. தற்போது இந்தியாவில் இத்தொற்றின் முதல் பாதிப்பாக கர்நாடகாவில் கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கர்நாடகாவில் கூட்டமான இடங்களுக்கு செல்லும் மக்கள் முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் என்று அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவை நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நாட்டுக்கு நினைவூட்டுகிறது என்று ஆளுநர் மாளிகை விமர்சித்துள்ளது. பேரவையின் உண்மையான நடவடிக்கைகள் முழுவதுமாக வெளியிடாமல் அதற்கு பதிலாக மாநில அரசின் வெட்டப்பட்ட காட்சிகள் மட்டுமே வழங்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை குற்றம் சாட்டியுள்ளது. தேசிய கீதம் தொடர்பான அடிப்படை கடமையை புறக்கணித்ததன் மூலம் அரசியலமைப்பு அவமதிக்கப்பட்டது மட்டுமின்றி பத்திரிகை சுதந்திரத்தின் அடிப்படை உரிமையும் நசுக்கப்பட்டது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல என்றும் ஆளுநர் மாளிகை விமர்சித்துள்ளது. தனது அரசியல் சட்ட கடமைகளை செய்யவே மனமில்லாதவர் அந்த பதவியில் ஏன் ஒட்டிக் கொண்டிருக்க வேண்டும் என்று ஆளுநர் RN ரவிக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள அவர், அரசியல் சட்டப்படி ஆண்டின் தொடக்கத்தில் அரசின் உரையை மாநில ஆளுநர் வாசிப்பது சட்டமன்ற ஜனநாயகத்தின் மரபு என்றும் அதை மீறுவதையே தனது வழக்கமாக வைத்துள்ளார் RN ரவி என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டுகளில் இருந்ததை வெட்டியும் இல்லாததை ஒட்டியும் வாசித்த ஆளுநர் இம்முறை வாசிக்காமலேயே போயிருப்பது சிறுபிள்ளைத்தனமானது என்றும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் சாடியுள்ளார். ஆளுநர் RN ரவிக்காக சட்டப்பேரவை மரபுகளை ஒருபோதும் மாற்ற முடியாது என்று சபாநாயகர் அப்பாவு உறுதிபட தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உரை நிகழ்த்த ஆளுநருக்கு முறைப்படி அழைப்பு விடுத்ததாக குறிப்பிட்ட அவர், முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்தும் இறுதியில் தேசிய கீதமும் பாடுவதும் தான் மரபாக உள்ளதாக தெரிவித்தார். உரையை படிக்காமல் வெளிநடப்பு செய்த ஆளுநரின் நோக்கம் என்ன என்பது கேள்விக்குறியாகியிருப்பதாக அவை முன்னவரும் அமைச்சருமான துரைமுருகன் வினவினார். ஆளுநர் உரையை சபாநாயகர் வாசித்ததை தொடர்ந்து ஆளுநர் உரையில் உள்ளதை மட்டுமே அவை குறிப்பில் ஏற்ற வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை துரைமுருகன் முன்மொழிந்தார். அப்பொழுது சபாநாயகர் அப்பாவு ஆளுநர் உரையில் அச்சிடப்பட்ட பகுதிகள் மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும் என்று குறிப்பிட்டு தீர்மானம் நிறைவேற்றியதாக அறிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் RN ரவி நாடகத்தை நடத்தி சென்றிருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் சாடியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையில் நடந்து கொண்ட நிகழ்விற்கு ஆளுநர் RN ரவி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதலமைச்சர் MK ஸ்டாலினை சிறுமைப்படுத்துவதாக எண்ணி ஆளுநர் RN ரவி தமிழகத்தையும் சட்டமன்ற மாண்பையும் சிறுமைப்படுத்தியதாக MP மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்துள்ளார்.
விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளத்தில் நடைபெற்ற மண்டல வேளாண்மை திருவிழா கண்காட்சியில் பங்கேற்ற எம்பி மாணிக்கம் தாக்கூர் செடிகளுக்கு மருந்து தெளிக்கும் ட்ரோன் இயந்திரத்தை ஆய்வு செய்தார். அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆளுநரின் செயல் விளையாட்டுத்தனமானது என்றும் குடியரசுத் தலைவர் தலையிட்டு ஆளுநரை திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அனைத்து மாநிலங்களிலும் ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். ராஜபாளையம் அருகே சங்கரபாண்டியபுரத்தில் அக்கட்சி கிளை அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட சம்பவம், வேங்கை வயல் சம்பவம் இவைகள் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறினார். சட்டமன்றத்தை விட்டு வெளியேறிய ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழகத்தை விட்டே வெளியேறலாம் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேசிய கீதம் பாடப்படவில்லை என்று கூறி உரையை வாசிக்காமல் சட்டப்பேரவையில் இருந்து ஆளுநர் வெளியேறியது ஏற்புடையது அல்ல என்று தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் ஆண்டாண்டு காலமாக பின்பற்றப்படும் மரபை ஆளுநரும் பின்பற்ற வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஒவ்வொரு முறை சட்டமன்றம் கூடும்போதும் மரபு சார்ந்த செயல்பாடுகளில் ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையே மோதல் போக்கு உருவாவது தொடர்கதையாகி வருவதாகவும், இது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல என்றும் இந்த போக்கு கைவிடப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் மக்கள் பிரச்சினைகள் குறித்தான விவாதங்களே சட்டமன்றத்தில் இடம்பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ள விஜய், சட்டமன்ற நிகழ்ச்சிகள் முழுவதையுமே எந்தவித இடையூறும் இல்லாமல் நேரலையில் ஒளிபரப்பப்பட வேண்டும் என்றும் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் யார் அந்த சார் என்று கேள்வி எழுப்பினால் ஏன் தமிழக அரசு பதற்றமடைகிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் சென்னை மாநகர ஆணையர் கருத்தும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கருத்தும் முரணாக இருப்பதால் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்றார். மேலும் திமுக ஆட்சியில் எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி கூட்டணி கட்சிகளும் கருத்து தெரிவிக்க முடியாத சூழல் இருப்பதாக சாடினார். மக்கள் பிரச்சனையை மறைக்கவே ஆளுநர் பிரச்சனையை திமுக பெரிதாக்கி வருவதாக ஜி.கே. வாசன் சாடியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான அடையாள அட்டைகளை மாவட்ட தலைவர்களிடம் அவர் வழங்கினார். அப்பொழுது பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக விமர்சித்தார். தமிழகத்தில் சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் பாலியல் கொடுமைகள் அரங்கேறுவதாக கூறிய ஜி.கே. வாசன், மக்கள் பிரச்சனையை திமுக மறைக்க முயல்வதாகவும் குற்றம் சாட்டினார். பொங்கல் பண்டிகையொட்டி சென்னையில் இருந்து வருகின்ற 10ஆம் தேதி முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பொங்கல் பண்டிகையொட்டி 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரையில் சென்னையில் இருந்து 14,104 பேருந்துகளும், பிற ஊர்களில் இருந்து மேற்கண்ட நாட்களுக்கு 7,800 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 21,904 பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவித்தார். சென்னை தலைமை செயலகத்தில் திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலை தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டார். இதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 6,36,12,950 என்று தெரிவித்தார். ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 3,11,74,027 என்றும், பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 3,24,29,803 என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் சென்னையில் மொத்தம் 40,15,878 வாக்காளர்கள் இருப்பதாக அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். புதுச்சேரியில் மொத்தம் 8,45,885 வாக்காளர்கள் கொண்ட திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரியில் வாக்காளர் திருத்தப் பட்டியல் பணிகள் கடந்த நவம்பர் மாதம் வரை நடைபெற்ற நிலையில் இறுதி வரைவு பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. இதில்
மாஹே, ஏனாம் உட்பட புதுச்சேரியில் 3,97,103 ஆண் வாக்காளர்களும் 4,48,652 பெண் வாக்காளர்களும் 130 மூன்றாம் பாலின வாக்காளர்களும் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவித்தார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றால் பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. டெல்லியில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வேட்பாளர்கள் அறிவிப்பு, தேர்தல் வாக்குறுதிகள் என அதற்கான பணிகளில் ஆம் ஆத்மி, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. இந்நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்றால் மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. முன்னதாக தாங்கள் வெற்றி பெற்றால் 2,100 ரூபாய் வழங்கப்படும் என்று ஆம் ஆத்மி கட்சி அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆந்திராவில் வீட்டில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த குடும்பத்தினரை சிறுத்தை மெதுவாக வந்து எட்டி பார்த்த காட்சி வைரலாகி வருகிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலம் வனப்பகுதியை ஒட்டி சத்யநாராயணா என்பவருக்கு சொந்தமான வீடு உள்ளது. இரவில் சத்யநாராயணா குடும்பத்தினர் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது வீட்டிற்கு மெதுவாக வந்த சிறுத்தை புலி அங்கும் இங்கும் நோட்டமிட்டு சென்றது. இது தொடர்பான சிசிடிவி பதிவை கண்டு குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மேலும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினருக்கு அவர்கள் கோரிக்கையும் விடுத்துள்ளனர். சாராய விற்பனையை அதிகரிக்க பெட் பாட்டில் சாராயத்தை அறிமுகம் செய்ய புதுச்சேரி அரசு திட்டமிட்டுள்ளது. புதுச்சேரியில் சாராய கடைகளில் பாட்டில் மற்றும் பாக்கெட் சாராயம் விற்பனை செய்யப்பட்டு வந்தது. அண்மையில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படும் என்பதால் பாக்கெட்டில் அடைத்து சாராயம் விற்பனை செய்வதற்கு சுற்றுச்சூழல் துறை தடை விதித்தது. இதனால் விற்பனை குறைந்ததால் தற்போது பெட் பாட்டிலில் சாராயம் விற்பனை செய்வதற்கு புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளது. பசியோடு வந்தா கெட்டுப்போன வடையை தருவீர்களா என்று சபரிமலை சென்ற பக்தர்கள் கடைக்காரருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சபரிமலைக்கு தரிசனம் செய்ய சென்ற பக்தர்கள் அங்குள்ள வெறி அன்னதான மண்டபம் அருகே உள்ள காவேரி உணவகத்தில் அதிக விலை கொடுத்து வடை, டீ வாங்கி சாப்பிட்டுள்ளனர். அந்த வடை கெட்டு போயிருந்ததால் சாப்பிட முடியாமல் குப்பை தொட்டியில் வீசிய பக்தர்கள் பணத்தை திரும்ப கேட்டு கடைக்காரருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருப்பதியில் நெசவாளர் ஒருவர் ஏழுமலையானுக்கு தீப்பெட்டிக்குள் அடங்கும் வகையில் பட்டு சேலை நெய்து சுவாமிக்கு காணிக்கையாக வழங்கினார். தெலுங்கானா மாநிலம் சிறிசில்லாவைச் சேர்ந்த நெசவாளர் விஜய் என்பவர் திருப்பதி ஏழுமலையான் மற்றும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு பட்டு சேலை நெய்துள்ளார். குறிப்பாக அதனை தீப்பெட்டிக்குள் அடைக்கும் வகையில் நெய்து அனைவரது கவனத்தையும் பெற்றுள்ளார். முன்னதாக இவர் 200 கிராம் தங்கம் மற்றும் வெள்ளி ஜரிகையில் சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டு சேலை நெய்ததற்கு சிறந்த நெசவாளர் என்ற பட்டத்தை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கள்ளச்சாராய தயாரிப்பு விற்பனையில் ஈடுபடும் திமுகவினரை பாதுகாக்க திமுக அரசு தொடர்ந்து முயற்சித்து வருவதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் 69 உயிர்கள் பலியான வழக்கு விசாரணையில் சென்னை உயர்நீதிமன்றம் திமுக அரசை கடுமையாக விமர்சித்திருப்பதாக அண்ணாமலை தெரிவித்தார். மேலும் கள்ளக்குறிச்சியில் 69 உயிர்கள் பலியான பிறகும் தங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ளவில்லை என்றும் அவர் சாடியுள்ளார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 18 பேரை குண்டர் சட்டத்தில் அடைத்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காலதாமதமாக குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டதையும் ஆவணங்கள் முறையாக வழங்கப்படவில்லை என்பதையும் முன்வைத்து குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. அப்போது முதன்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதில்லை என்று கருத்து தெரிவித்த நீதிமன்றம் மதுவிலக்கு பிரிவு போலீசார் பல தவறுகளை செய்வதாக சாடி உத்தரவை ரத்து செய்தது. முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி மீதான மோசடி வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கும்படி விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி ஆவே நிறுவனத்தில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக போலீசாருக்கு நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த நேரமில்லாததால் இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைக்கும்படி உத்தரவிட்டார்.
அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த மறு ஆய்வு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. கடந்த 2006 முதல் 2011 ஆண்டு திமுக ஆட்சியின் போது வீட்டு வசதித்துறை அமைச்சராக பதவி வகித்த அமைச்சர் ஐ பெரியசாமி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து ஐ பெரியசாமி உட்பட அவரது குடும்பத்தினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடந்த 2017 ஆண்டு வழக்கில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். இதனை எதிர்த்து 2018 ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்த நிலையில் அதன் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் சுற்றுலாத்துறை மிக சிறப்பாக வளர்ச்சியை பெற்றிருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு சார்பில் சென்னை தீவுத்திடலில் 49வது சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சியை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர்பாபு உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். விழா மேடையில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழகத்திற்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார். மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ள காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களின் பெயர்களை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் இன்று மாலை 5 மணியுடன் நிறைவடைகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெறும் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் உள்ளிட்ட ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளை உரிமையாளர்கள் தங்கள் பெயர்களை பதிவு செய்வதற்கான ஆன்லைன் முன்பதிவு நேற்று மாலை 5 மணிக்கு தொடங்கிய நிலையில் இன்று மாலை 5 மணியுடன் நிறைவு பெறுகிறது. திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி பிறந்த நாளையொட்டி 58 குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்கள் மற்றும் புத்தாடைகளை அமைச்சர்கள் கே.என். நேரு மற்றும் பெரிய கருப்பன் ஆகியோர் வழங்கினர். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள மருத்துவமனையில் கடந்த 5ஆம் தேதி பிறந்த 37 ஆண் குழந்தைகள், 21 பெண் குழந்தைகள் என மொத்தம் 58 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் மற்றும் புத்தாடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் கே.என். நேரு, பெரிய கருப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர். சென்னை பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் முறையான மின் இணைப்பு வேண்டி பொதுமக்கள் நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நொச்சிக்குப்பம் கடற்கரை லூப் சாலையில் ஏராளமான நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகிறது. இதில் ஒரு பகுதிக்கு மட்டும் கடந்த 3 மாதங்களாக முறையாக மின்சார இணைப்பு வழங்கப்படவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ராமச்சந்திராபுரம் ஊராட்சியை திருத்தணி பள்ளிப்பட்டு பேரூராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து 300க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருத்தணி தொகுதி பள்ளிப்பட்டு பேரூராட்சியுடன் ராமச்சந்திராபுரம் ஊராட்சியை இணைப்பதற்கு தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று கூறியும் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆவடி அருகே கண்டெய்னரில் 6 டன் குட்கா கடத்தி வந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். பெங்களூருவில் இருந்து சென்னைக்கு கண்டெய்னரில் குட்கா கடத்தி வரப்படுவதாக வந்த தகவலை அடுத்து ஆவடி போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். நசரத்பேட்டை சோதனைச் சாவடி அருகே சந்தேகத்திற்கு இடமாக வந்த கார் மற்றும் கண்டெய்னரை போலீசார் சோதனை செய்தபோது தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலைப் பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டது. ரயில்வே தண்டவாளத்தில் ஆபத்தை உணராமல் பக்தர்கள் பாத யாத்திரை செல்வதை தடுக்க ரயில்வே அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்து பழனி முருகன் கோவிலுக்கு பக்தர்கள் பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் பழனி அடுத்த ஆயக்குடியில் பக்தர்கள் சிலர் ஆபத்தை உணராமல் ரயில் தண்டவாளங்களில் நடந்து செல்கின்றனர். இதனையடுத்து பெரும் விபத்து ஏற்படுவதற்கு முன்பாக ரயில்வே அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சர்க்கரை ஆலைக்கு கரும்பு ஏற்றி சென்ற டிராக்டர் சொகுசு கார் மீது மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த டிராக்டர் எதிரே வந்த சொகுசு கார் மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் காரில் பயணித்த காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சுதாகர் என்பவர் உயிரிழந்தார். மேலும் அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் கடை சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது.
பரமக்குடி காந்தி நகரைச் சேர்ந்த கார்மேகம் என்பவர் தனது காரில் மஞ்சள் பட்டினம் பகுதியில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது கார் பிரேக் பிடிக்காமல் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மீது மோதி அருகில் இருந்த கடையின் சுவர் மீது மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 7 இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்த நிலையில் கார்மேகம் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அரசு பேருந்து மோதி உயிரிழந்த பெண் காவல் உதவி ஆய்வாளர் உடல் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஜெயங்கொண்டப்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த இளவரசி குமராட்சி காவல் நிலையத்தில் காவல் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் கணவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது இருவரும் விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர். இதனையடுத்து அவரது உடல் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. புதுக்கோட்டை அருகே தொடர் ஆடு திருட்டில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்தனர். கரம்பக்குடி மருதன்கோன் விடுதி நால்ரோடு அருகே போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு சரக்கு வாகனத்தில் வந்த இருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர்கள் முள்ளிக்கப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் மற்றும் ராமலிங்கம் என்பதும் தொடர் ஆடு திருட்டில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. இசையமைப்பாளர் கங்கை அமரன் உடல்நலக்குறைவால் மதுரை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிவகங்கை அருகே நடைபெற்ற படப்பிடிப்பில் கலந்து கொண்ட போது திடீரென உடல் சோர்வு ஏற்பட்டு மதுரையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அளிக்கப்பட்டு பின்னர் வீடு திரும்பியதாக தகவல் பரவின. இந்நிலையில் இன்று காலை மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மதுரை சிந்தாமணி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்றுவிட்டு மதுரையில் உள்ள நடிகர் சூரி உணவகத்திற்கு சென்ற நடிகர் சிவகார்த்திகேயனை ரசிகர்கள் பட்டாளம் சூழ்ந்தது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மதுரை திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன் கோவிலிலும் நடிகர் சிவகார்த்திகேயன் வழிபாடு செய்தார். அப்பொழுது சக நடிகரும் அவரது நெருங்கிய நண்பருமான நடிகர் சூரியின் உணவகத்திற்கு சென்று உணவருந்திய அவரை காண திரண்ட ரசிகர்கள் அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தனது பதவியை ராஜினாமா செய்தார். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் செல்வாக்கு அந்நாட்டு மக்களிடையே பெருமளவு குறைந்து வந்தது. மேலும் சொந்த கட்சிக்குள்ளும் செல்வாக்கு குறைந்தது. நாட்டின் பொருளாதார சூழ்நிலை, சொந்த கட்சிக்குள் கடும் எதிர்ப்பு, பொதுமக்களிடம் ஆதரவு குறைவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் கனடா பிரதமர் பதவியை ஜஸ்டின் ட்ரூடோ ராஜினாமா செய்தார். அதேபோல் லிபரல் கட்சியின் தலைவர் பதவியையும் ட்ரூடோ ராஜினாமா செய்தார். அதேவேளை நாட்டின் புதிய பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை இடைக்கால பிரதமராக தொடர்ந்து செயல்படுவதாகவும் ட்ரூடோ அறிவித்துள்ளார். ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக வங்கதேச உயர்நீதிமன்றம் 2ஆம் முறையாக கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது. இடஒதுக்கீட்டிற்கு எதிரான மாணவர்களின் போராட்டம் வன்முறையாக வெடித்ததால் பிரதமர் பதவியில் இருந்து விலகிய ஷேக் ஹசீனா கடந்த ஆண்டு இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். இதனையடுத்து கொலை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு வழக்கு பதிவு செய்தது. ஹசீனாவை ஒப்படைக்க வேண்டும் என்று இந்தியாவுக்கு வங்கதேச அரசு கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் தற்பொழுது 2வது முறையாக கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ள நிலையில் 7 மாகாணங்களில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் கடும் பனிப்பொழிவால் அங்குள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கான்சாஸ், இண்டியானா, மிசோரி, கென்டக்கி உள்ளிட்ட 7 மாகாணங்களுக்கு அவசர நிலையை அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. மழைப்பொழிவு போல் பனியால் அங்குள்ள சாலைகள், மலைப்பகுதிகள், வீடுகள் மீது பனி சூழ்ந்து வெண்ணிற ஆடை போல் ரம்மியமாக காட்சியளிக்கிறது.